ஒரு சிலரை இப்படி தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு பயங்கரமா ஏப்ப வரும். இன்னும் ஒரு சிலர் வந்து ஆப்னு தவளை கத்துற மாதிரி எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. பாக்குறதுக்கே வேடிக்கையாவும் இருக்கும், கஷ்டமாவும் இருக்கும். என்ன பண்றது, அவங்க வாங்கிட்டு வந்த வர அது மாதிரி. இது வந்து ஒரு கடுமையான கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள், வாயு தொல்லைகள். அதே மாதிரி நெஞ்செரிச்சல், வயிற்றுல அங்க வலி இங்க வலி, சரியா காத்து பிரியாம இருக்கிறது, கடமுடான்னு சத்தம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குங்க. அதெல்லாம் வந்து எப்படி அருமையா நாம சரி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்குத்தான் செய்யும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடல்ல வெளிப்புறத்த சுற்றுப்புற சூழ்நிலை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கக்கூடிய உள்புற உறுப்புகள் வந்து சுவாச மண்டலமும் ஜீரண மண்டலமும் மட்டும்தான். அதனால அன்றாட நாம சாப்பிடக்கூடிய பொருட்கள், சுவாசிக்கக்கூடிய காத்துல இருக்கக்கூடிய பொருட்களை பொறுத்து தொடர்ந்து பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம தொடர்ந்து அதுக்குன்னு மருந்துகள் எடுத்து உடம்புக்கு எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக இந்த காணொலியா உங்களுக்கு போடுறேன். எளிமையான வீட்டுல செய்யக்கூடிய மருந்து தான் பார்க்க போறோம். எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லை. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன் பேசுறேன், லட்சுமி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து. இப்ப பாருங்க, ஜீரண பிரச்சனை ஏன் ஏற்படுது? எல்லாரும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றதா நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பசிக்கும் போது சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடும்போது என்ன பண்றாங்கன்னா, வயிறு முட்டை சாப்பிட்றது, லபக்குன்னு தூக்கி போட்டுக்கிறது, என்ன ஆகுறது, நல்ல மென்னு சாப்பிட்றது இல்லை. அதே மாதிரி உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவை சாப்பிடணும். டேஸ்ட்டுக்காக மட்டும் சாப்பிடக்கூடாது, டேஸ்ட்டும் இருக்கணும், அதே நிமிஷம் உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவும் இருக்கணும். இது மாதிரிலாம் இல்லாம உணவு கலாச்சாரமே மாறி போச்சுங்க. இந்த எப்ப வந்து ரீஃபைன்டு கார்பன் ஒண்ணு வந்ததோ, அதாவது மாவுச்சத்தினுடைய உள்ளடக்கத்தை அதிகப்படுத்துறது தான் ரீஃபைன்டு கார்பன் வந்ததோ, அப்பயே உடல்ல எல்லா நோயும் வந்துருச்சு. அதுலயே ஒண்ணு இந்த ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள். வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் அங்கங்க கொஞ்சம் ரணங்களா இருக்கும், நெஞ்சு எரிச்சல் இருக்கும். இந்த வயிறு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வலிக்கும். ஒரு மூச்சு இழுத்து விடும் போது ஒரு இனம் புரியாத இருக்கும். வயிறு சாப்பிடாம இருந்தா கதன்னு இருக்கும். சாப்பிடும் போதும் கொஞ்சம் காரம் போச்சுன்னா எரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அல்சருக்குரிய கம்ப்ளைண்டா சொல்றாங்க. அது மாதிரி இருந்ததுன்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல இந்த அல்சர்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து, சார் எனக்கு 10 வருஷமா அல்சர் இருக்கு, 15 வருஷமா அல்சர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். காலில் ஒரு புண்ணு வருது, என்ன ஆகும்? சின்ன புண்ணா இருக்கு, இல்ல ஒரு அடிப்பட்ட காயினா அதுவாகவே வந்து ஒரு வாரம் 2 நாள் 3 நாள்ல ஆறிடும். கொஞ்சம் பெருசா இருந்தா ஒரு மருந்து வச்சு கட்டினாலோ இல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தாலோ சரியாயிடும். அதே இது ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் ஆறாம இருந்தா என்ன ஆகும்? செப்டிக் ஆயிடாதுங்களா? இன்ஃபெக்ஷன் ஆகி பிறகு அந்த காலையே எடுக்க வேண்டிய நிலைமை வராதா? வெளியே இருக்கக்கூடிய புண்ணுக்கே இப்படின்னா, கண்ணுக்கு தெரியாம குடலுக்குள்ளாரையும் வயிற்றுக்குள்ளார இருக்கக்கூடிய புண்ணு மட்டும் எப்படிங்க வருஷக்கணக்கில் இருக்க முடியும்? 5 வருஷம் இருக்குன்றாங்க, 10 வருஷம் இருக்குன்றாங்க. அப்படியெல்லாம் இருக்காதுங்க. புண்ணுங்கள் வந்து அது ஆக்சுவலி வந்து அந்த அல்சர் வந்து சரியாயிடும். ஆனா அல்சர் மாதிரியே உபாதைகளை கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அதை வந்து ஃபங்க்ஷனல் டிஸ்பென்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை உள்ளவங்க அல்சர் நினைச்சிட்டு அல்சருக்குரிய மருந்து சாப்பிடுவாங்க. அவங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு அல்சரும் ரொம்ப வருஷமா நீடிக்காது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த பிரச்சனைகளுக்கு என்ன மருந்து? அருமையான மருந்து, ரொம்ப எளிமையான பொருட்கள், 2 பொருட்கள் தான். குப்பைமேனி இலை இருக்கு, எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சது தான் அது. குப்பைமேனி இலை இந்த என்னன்னா, வாழைத்தோப்புக்கு கீழே வந்து, வாழை மரத்துக்கு கீழே வந்து களையா முளைச்சிருக்கும், அதை பிடுங்கி போடுவாங்க. அதே மாதிரி குப்பை மேடுகள்ல இருக்கும், ஆத்தங்கரம் தண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வளரும். இந்த செடியினுடைய பேர்லயே அது செய்யக்கூடிய வேலை இருக்குங்க. குப்பையான மேனியை வந்து ஸ்திரமாக்கக்கூடிய தன்மை இந்த குப்பைமேனிக்கு இருக்கு. தோல் நோய்களுக்கு நல்லது, ஃபுட் பாய்சனுக்கு நல்லது. குப்பைமேனுடைய அதிசயங்களை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அது வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. அயோடின் கலக்காத சோத்து உப்பு, அது என்னங்க சோத்து உப்புன்னு புதுசா கேட்கீங்க? நம்ம சாப்பாட்டுக்கு போறோம் இல்லையா, அந்த உப்பு கிரைஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும், பவுடர் ஃபார்ம்ல தேவையில்லை. இது வந்து இப்பெல்லாம் அயோடின் கலந்துதான் வருது. நீங்க அயோடின் கலக்காம தேடிதான் வாங்கணும். இந்த இண்டஸ்ட்ரியல் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க போய் நீங்க இது மாதிரி சாப்பாட்டுக்கு அயோடின் கலக்காத கல்லுப்பு வேணும்னு கேட்டா கொடுப்பாங்க. அந்த உப்பு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த இலைய வந்து குப்பைமேனி இலைய லைட்டா
தண்ணியில் அலசிட்டு ஒரு நிழல் காய்ச்சல் போட்டுக்காங்க. போட்டுக்கிட்டு ஒரு கல்வத்தில் இல்லை ஒரு மிக்சிலையோ உப்பையும் இந்த குப்பைமேனி இலையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறீங்க. அரைச்சி நம்ம வடை தட்டுற அளவுக்கு வரும். தண்ணி மேக்சிமம் தண்ணி ஊற்றாம அரைங்க. அந்த இலையில இருக்கிற தண்ணியே வந்து உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். வடை தட்டுற ஃபார்முக்கு வந்ததுமே அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வில்ல மாதிரி தட்டி ஒரு துணியில் போட்டு நெல் காய்ச்சல் போடுங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு பாதி காஞ்சி இருக்கும். அதாவது ஃபுல்லாக காஞ்சி சருகாயிடக்கூடாது, ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு முக்கால்வாசி இல்லை பாதி அளவு காஞ்சது மாதிரி கண்டிஷனில் வந்ததுமே அதை எடுத்து ஒரு அடுப்பில் வானொலியில் வைங்க. வானொலியை வைங்க, இல்லை மண் சட்டியை வச்சாலும் ஓகே தான். அதில் அந்த வடையெல்லாம் பிச்சு, அதாவது அடை மாதிரி தட்டி வச்சோம் இல்லையா வில்ல, அந்த மருந்தை வந்து பிச்சு உதறி விடுங்க. உதறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அதில் இருக்க ஈரமெல்லாம் போய் அது என்ன ஆகும் அப்படின்னா புட்டை பிரித்து விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் வரும். கருப்பு வந்து நல்ல கருப்பு கலர் இருக்கும். இந்த கண்டிஷனில் நீங்கள் இறக்கி ஒரு ஜாமம் வந்து கல்வத்தில் அரைக்கணும். அரைச்சிங்கன்னா நல்ல நேனோ பார்ட்டிகலாக மாறிடும், நைஸாக இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து நம்ம கறிக்கட்டையை பவுடராக்குனா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குங்க. டேஸ்ட் வந்து கொஞ்சம் உப்பு கலந்த தோற்பு சுவை இருக்கும். இதுதான் அருமையான அனைத்து ஜீரண பிரச்சனைகளுக்கும் செயல்படக்கூடிய மருந்து. இந்த மருந்தை என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா காலை மாலை ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணியில், அதாவது தாங்கக்கூடிய அளவு சுடுதண்ணியில் போட்டு வாய் வச்சு குடிங்க. மடமட தூக்கி குடிக்கிறது இதெல்லாம் தப்பு. மருந்து கீழே தங்கி இருந்தா திருப்பி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வாய் வச்சு ரசிச்சு ருசிச்சு குடிங்க. இது உள்ள போன அடுத்த செகண்டே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த நெஞ்சரிச்சல் இருக்கு இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து அந்த நெஞ்சரிச்சல் டக்குன்னு கிளியர் ஆகும். வயிறு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா பழைய நிலைமைக்கு வந்துடும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் அப்படியே வயிறு உப்பு பண்ண மாதிரி இருக்கும். அவங்களுக்காக வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. உணவுல வந்து நீங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆல்கஹாலு, இந்த ஸ்மோக்கிங் இதெல்லாம் விட்டுருங்க. இந்த வயிறு ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளோ கேஸ்ட்ரிக் சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லாம ரொம்ப நல்லபடியா இருக்கலாம். சரி நண்பர்களே, இது வந்து ஒரு அவசியமான தகவல் சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.